இவள உனக்கு தெரியுமா மித்ரா? 5 வருஷமா அண்ணா ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. விதிய பாத்தியா மித்ரா? அவளை உன் பக்கத்திலே வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருந்திருக்கு. ஆனா ஆதிதான் அவ ஹஸ்பண்ட் அவ காமிச்சிக்கவே இல்லையே. ஆதி அவளை மறந்துட்டா. அவ 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிய வேணான்னு தான் நினைச்சா. பாரதி மேடம், ஒரு நிமிஷம் ஒரு சைன் மட்டும் பண்ணணும், பண்ணி கொடுத்துட்டு போறீங்களா? வாங்க சைன் போட்டு வந்துடுறேன். ஆதி ஆபரேஷன் முடிஞ்சு அமெரிக்கா கிளம்பும் போது கூட யாரோ ஒருத்தி மாதிரிதான் அவ ஆதி கிட்ட பேசினா. அவளை பொறுத்த வரைக்கும் ஆதி வேண்டான்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வேண்டான்னு நினைச்சவ இப்போ மறுபடியும் ஆதி வேணும்னு நினைச்சிட்டானா? லவ் பண்ண என்னாலே ஆதியை விட்டு கொடுக்க முடியல. அவ கல்யாணம் பண்ணி ஆதியோட குழந்தைய சுமக்கிறா. அவளால எப்படி ஆதிய வேண்டான்னு சொல்ல முடியும்? சாரி பாரதி, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சாரி. நீங்க ஏன் அங்கிள் சாரி கேக்குறீங்க? நான் தான் தப்பு பண்ணேன். என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு. அம்மா, நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டனால மிஸ் பாரிஸ கூட்டு வர சொன்னாங்க. நீ வந்து நான் அடிப்பேன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகாம ரோட்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த வழியா அங்கிள் வந்தாரு. அப்ப என்ன பார்த்தாரு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போலன்னா தான்டா அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதுமா? எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டாமா? சரி, எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில்? 4. சரி, இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருக்கல்ல? இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதவே இல்ல. அன்னைக்கு நான் ஆப்சென்ட். அந்த சப்ஜெக்ட் எழுதல, அதனால அதுவும் போச்சு. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரலன்னா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவங்க வந்தா அடிப்பாங்க. அவங்க வரலன்னா மிஸ் அடிப்பாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அங்கிள். ஏண்டா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? ஐயோ வேணாம் அங்கிள். அங்கிள், நான் ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்க அப்பாவா நடிப்பீங்களா? பட் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். இவன் தான் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். சாரி. அப்போ நீங்க நடிச்சீங்களா? என்னங்க என்ன மட்டும் கேக்குறீங்க? நீங்களும் தானே என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி நடிச்சீங்க. அப்புறம் என்ன? நல்ல வேலை, நீங்க வந்து உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தேன். நீங்களும் போய் சொல்லி என்னை காப்பாத்திட்டீங்க.
இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடல இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன் தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். அண்ணா இப்போ நீ அமைதியா இருக்கிறது தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஆதி என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி என்னை நானே மாத்திக்கிட்டு தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஆனா ஆதியை திரும்பி அவனாவே என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னால கண்டிப்பா அவனை விட முடியாதுண்ணா. அவர் இல்லாம நான் வாழணும்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தப்பு, நீ பண்றது தப்பு. பாரதிய கொலை பண்ணணும்னு நீ நினைக்கிறது தப்பு. ஆனா அந்த தப்புலயும் ஒரு சரியான விஷயம் இருக்கு. அது உன்னோட லவ். ஆதி மேல நீ வச்சிருக்கிற காதல்.